நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 734வது வீடியோ. இது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குருவாரமாக இருக்குது. குருவாரத்தை குருவை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம டாபிக் ஆரம்பிக்கிறோம். யாருன்னா, திருவண்ணாமலையில் வசித்த ஸ்ரீ ராம் சரத்குமார் அப்படின்ற மகானை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஸோ அவர் வசித்த இடம் வந்து திருவண்ணாமலை. ஹீ இஸ் ஃப்ரம் நார்த்தன் இந்தியா. காசின்ற அயோத்தியான்ற ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது அவரை பற்றி. ஸ்ரீ ராம் சரத்குமார் சொல்லும்போது, காசியில் ரொம்ப நாள் இருந்திருக்கார் அவர். ஆனால் அவர் வந்து அவருடைய இருப்பிடம் வந்து 744வது வீடியோ அது. ஸோ ராம் சரத்குமாரை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. ஸோ அவரோட படத்தை பார்க்கலாம். எனக்கு மார்னிங் தான் நம்ம மருமான்ட்ட பேசியிருந்தேன். நான் அப்போ சொன்ன அவரை பற்றி பேசணும். விசிறி சாமியார் பேர். கையில் விசிறி ஒரு சிரட்டை வச்சுட்டுருப்பார். குட்டாங்குச்சி இடம் தண்ணி குடிக்கிறதுக்கு. வெரி சிம்பிள் மேன். நான் ஓரிரு முறை தான் பார்த்துருக்கேன் அவரை. அவர் வந்து ஆசிரமெல்லாம் அமைச்ச பிறகு காரில் வந்து இறங்கினார். அப்போ நானே என் மனைவியெல்லாம் க்யூவில் நின்றுந்தோம். ஆசீர்வாதம் பண்ணார். இவரை பற்றி சொல்லும்போது பல அற்புதங்கள் பண்ணியிருக்கார். காமராஜர் ஒருத்தர் தீராத வயிற்று வெளியாக இருக்கும்போது அவர் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கணும் பார்த்துட்டு ஒரு மஞ்சள் பையை எடுத்துகிட்டு போகிறார் திருவண்ணாமலைக்கு போகும்போது ராம் சரத்குமார் ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் ஜாகையில் இருந்திருக்கார். அவரை வந்து பார்த்துட்டோமே அவருடைய வயிற்றில் வந்து அவரோட தீராத வயிற்று வலி மகோதரமாட்ட ஏதோ ஒரு வயிற்று அந்த பையனுக்கு. காமராஜன்றவர் வயிற்றில் சின்னவர். அப்புறம் திருநெல்வேலி மாவட்டம். ஸோ அவர் வந்து பார்க்கும்போது திருவண்ணாமலையில் போய் தரிசனி மனசில் உந்துதல் ஏற்பட்டு திருவண்ணாமலைக்கு வர்றார். ராம் சரத்குமாரை பார்க்குறார். வந்து எனக்கு தன்னை குறையெல்லாம் சொல்கிறார். அப்போ வயிற்றில் அடிக்கிறார். டப்பா அடித்த உடனே வலியால் துடிக்கிறார் அவர். அப்புறமா இதே குடிக்க சொல்கிறார். முடியலைன்றார். குடின்னு சொல்லி அவர் வயிற்று வலி சரியாயிடுறது. பல வருஷங்களாக வயிற்று வலியாக அவதிப்பட்ட அந்த காமராஜர் மாதிரி ஆகி ஊரில் போய் ராம் சரத்குமாருக்கு ஒரு பெரிய ஆசிரமமே அமைக்கிறார். அந்த ஆசிரமம் அமைக்கும் போது நான் படிச்சிருக்கேன். நான் படித்த 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ராம் சரத்குமார் வந்து இந்த அவளுக்கெல்லாம் வந்து கூடு விட்டு கொடுப்பாங்க. சித்த இதெல்லாம் தெரியுமே. அவள் வந்து அனிமா லெக்கிமான்னு அப்படியே லேசாகிடுது. ஸோ யூஸ் டு ட்ராவல் ஆல் தி வே த்ரூ மேலே வான்வழியாக பறந்து வந்து அந்த ஆசிரமம் இப்படி அமைக்கிறது சுற்றி பார்ப்பாராம் அந்த ஊரில் போய். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லப்படுறது அவரை பற்றி. எங்கே இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, நான் நேராக ஒரு தடவை பார்த்துருக்கேன். நானும் என் மனைவிகளும் தனியாக ஒரு தடவை பார்த்துருக்கேன். கிட்ட போய் பேசலாம் இல்லை. ஏன்னா அப்போ தான் ஜனங்கள் ஜாஸ்தியாகிட்டேன். சரி, ஜனங்கள் ஜாஸ்தியாகி கடுபிடிகள்லாம் ஜாஸ்தியாகிடுத்து. அப்போ பார்க்க முடியல அவரை. இங்கே ரமணி குருஜி ஆசிரமத்தில் இவரோட படம் இருக்கும். இந்த நர்பிவி ஆசிரமத்தில் அவரோட படம் இருக்கும். அவரோட பர்த்டே இயர் வந்து 1918 2001 வரைக்கும் இருந்தார். அப்படி பேர்பட்ட மகானுக்கும் கேன்சரில் தான் போனார் அவர். கடைசியில் சென்னையில் தான் அட்மிட் ஆகியிருந்தார். ஆனால் பல அற்புதங்கள் பண்ணியிருக்கார் இவர். ப்ராக்டிக்கலாக அற்புதம் அப்படின்னா, இவர் வந்து திரு பாலகுமாரன். என் டாப்பேயில் நான் பணிபுரியும் போது என்னோடய பக்கத்து சீட்டை பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் he was working with me in purchase. நிறைய நல்ல அந்தனர் வகுப்பு. இரண்டு மனைவி. ஒன்று இது திருச்சி சேர்ந்த ஒரு பெண்மணி. அப்புறமா இங்கே வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இதில் ஒப்பணிந்தா இந்த என்ன சொல்கிறது அரேஞ்சர் மேரேஜில் பண்ண ஒய்ஃபு. சூர்யான்னு ஒரு பொண்ணு. சூர்யான்ற பையன், கௌரின்ற பொண்ணு இருக்குது. பாலகுமாருக்கு நல்லா பேசுவார். ஆனால் செயின் ஸ்மோக்கர். எனக்கு சிகரெட்னாலே நமக்கு ஒத்து வராது. பக்கத்து சீட்டை புசு விடுவான். எனக்கு பாலகுமார் எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னா சும்மா. அப்பேற்பட்ட மனிதர்
ரொம்ப வெளியெல்லாம் சுற்றிட்டு வருவான். வந்த உடனே ஸ்கிரிப்டிங் பேட் எடுத்து இந்த ஆஃபீஸ் வருவான். ரைட்டிங் இதுதான் ஸ்டோரி ரைட்டிங் தான் எழுதிட்டு இருப்பான் ஆஃபீஸில். சரி மாதிரி இருந்து பட் எல்லாமே பீப்புள் ஆர் பர்மிட்டிங் ஹிம் பிகாஸ் இட்ஸ் எ வெரி நாலேஜபிள் பர்சன். நல்ல அம்மா மேலே ரொம்ப ஆசை. பாலகுமாருக்கு அப்பா பிடிக்காது அவனுக்கு. அவன் அம்மாவை அப்படி போட்டுருவான். அம்மா வந்து டீச்சராக வந்து வளர்த்தா. ஸோ அதனால் அம்மா மேலே பாலகுமாருக்கு அதீத பக்தி உண்டு. இப்படி செயின் ஸ்மோக்கராக அந்த பாலகுமார் அப்படியே மகான் மாதிரி மாறிட்டான் பிற்காலத்தில். பாருங்க, சாமியாரோட நல்ல தேஜஸ்வி ஆகி நல்ல தீர்க்க இதுவோட இருக்க ஞானமார்க்கத்துக்கு போயிட்டான். இவன் டாஃபேயில் பணிபுரியும் போது எழுதப்பட்ட புத்தகம் தான் இரும்பு குதிரைகள் ஒரு கதை. அதில் வந்து லாரியில் இந்த லாரி கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, அவெல்லாம் இந்த தடா கிடா அங்கெல்லாம் போயிட்டு இந்த டிரைவர்லாம் இந்த இருக்க வச்சு அங்கே ரோட்டில் போய் நிற்பாலாம் இந்த வேசிகளாக இருக்க பெண்மணிகள். அதெல்லாம் ஒரு நிறைய. அப்புறம் மெர்க்குரி பூக்கள் ஒன்று எழுதினான். இது மாதிரி அவனோட நாவல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அலையன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் தான் போட்டுருந்தா வந்த. அப்புறம் சரித்திர நாவல்கள்லாம் உடையார் மாதிரிலாம் எழுதினான். வெரி குட் ரைட்டர். ரைட்டிங்கில் வந்து தப்பு சொல்ல முடியாதவரை. நல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு வருவான். கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாம் பழையாறு, கங்கை கொண்ட சோழபுரம். டைம் கிடைக்கும்போது சனி ஏன் அங்கே போயிடுவான், கும்போணம் சைடு போயிடுவான். லைக் இப்போலாம் வித் பிளேஸு. ஸோ வெரி குட் ரைட்டர். இவருக்கு வந்து விசிறி சாமியார் பரிச்சயமானார் திடீர்னு. அது மாதிரி ஆகி விசிறி சாமியாருக்கு அன்புக்கும் பாத்திரத்துக்கும் ஆளாகி அப்புறம் மூலமாக இவன் லைஃபே மாறிடுது. இவன் பையனுக்கெல்லாம் பூனல் அவர் தான் போட்டு வச்சார் விசிறி சாமியார் தான். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை அப்படியே மாறுறது. ஒரு மகானை பார்க்கும்போது இந்த குருவாரத்தில் தெரிஞ்சுக்கணும், நமக்கு யார் அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வருவான்னு தெரியாது நமக்கு. ஸோ அந்த விசிறி சாமியார் வந்து பாலகுமார் லைஃப்பை அப்படியே டர்ன் பண்ணிட்டார். ஸோ அவரை பற்றியே நிறைய புக்கை எழுத ஆரம்பித்தான். விசிறி சாமியார் பற்றி எழுதி அதன் மூலமாக வந்து உலகம் முழுக்க ஒரு பிரபல்யமானார். அவருக்கு ஆல்ரெடி இருக்குது பெரிய மகானவர். பட் அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணோம் இல்லையா, ஜனங்க அளவில் வந்து கொண்டு வரணும் அவளை. அதோட பாலகுமார் ரைட்டிங் எல்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிது அவருக்கு. விசிறி சாமியாருக்கு ரொம்ப அத்தியந்த பக்தாளாக மாறி ஆம்படியா பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி 2 பசங்க, ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கிடுது. அவன் கடைசி வரைக்கும் 2 மனைவியை இது பண்ணிட்டு போஷிச்சு வந்திருந்தான். அம்மா மேலே ரொம்ப அதீத ஆசை உள்ளவன். எங்களெல்லாம் எழுதுவான். வாட் இஸ் ஃபீட்பேக் சொல்லி போஸ்ட் கார்டில் எழுதி கொடுப்பான். எழுதி கொடுத்தா அதை போஸ்ட் பண்ணோம். நாங்களே போய் போஸ்ட் பண்ணால் வந்து இஷ்டக்காம இந்த புக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பட் இஸ் அ ப்ரொஃபண்ட் ஸ்காலர். அந்த சப்ஜெக்டில் வந்து அடிச்சுக்க முடியாது. ஏன்னா ஹி வில் கோ அண்ட் see the places. பாலகுமாரோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த பழைய ஆறு, கங்கை கொண்ட சோழபுரம், இந்த கதையெல்லாம் அங்கங்கே நடந்துன்னு சொல்லிட்டு எழுத அந்த ஊரில் போய் விசிட் பண்ணி எழுதுவான். அதே மாதிரி நிறைய ஃபேமிலி எங்கள் காலத்தில் கூட ஏதோ சின்ன எனக்கு மனைவிக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் வரும்போது அது பேஷண்ட் இருக்கும்போது அதே ஒரு கதையாக வந்துடுது. எங்கள் சித்தி வந்து கொல்லத்தில் இருந்தா. அவள் வந்து எப்படி என் ஒய்ஃபை கூப்பிட்டு இன்னும் செல்லம் உன்னை பற்றி பாலகுமாரன் எழுதிக்கார் அப்படின்னா. அப்புறம் பாலகுமாரனை பிடிச்சிட்டா. ஒரு ஃபங்க்ஷனில் திருப்பதிக்கு போயிருக்கும்போது, நீங்கள் தான் பாலகுமாரனா, நீங்கள் எனக்கு என்னம்மா தெரியும், உங்கள் காத்துக்காக தான் சொன்னார் மாதிரிட்டான். நான் அது மாதிரி உங்கள் சொன்னேன்னா அதனால் மனசு சமணம் நிறைய ஆஃபீஸில் யார் யார் என்ன சொல்கிறாலும் அப்போ அப்படியே கதையாக வந்துடும். அது இட்ஸ் அ குட் ரைட்டர். அதை நோபடி கேன் டினை. ஏன்னா எழுத்து சித்திர ஒரு டைட்டில் வேறு வந்து அவருக்கு. அலையன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் நிறையா போட்டிருக்கா அவரோட புக்கை, பாலகுமாரன் புக்கை. அப்புறம் டாஃபேயில் அவரே வந்து சினிமா ஃபீல்டு வரும்போது யூஎஸ் ரைட் வசனங்கள்லாம் போயிட்டான். கமலஹாசன் மணிரத்னம் வாழ ஃப்ரெண்டாக வரும்போது ஹி லெஃப்ட் தி ஜாப். ஏதோ ஒன்று தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சோட்டே டாஃபே ஜாப் ரிசைன் பண்ணி ஹி என்டர்ட் சினி ஃபீல்டு. அப்புறம் சினி ஃபீல்டே வெளில வந்து he was writing ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் அப்படின்னா. பட் இதுக்கெல்லாம் இது வந்து இந்த குரு அனுக்கிரகம் யார் இருந்தாலும் விசிறி சாமியார் தான். விசிறி சாமியார் வந்து
பெரிய மகான். தோ இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. அவர் ஃபேமிலியெலாம் குழந்தைகள் பழமையெல்லாம் இருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி ஆசிரமம் மேற்கொண்டு திருவண்ணாமலையில் வந்து ஐக்கியமாயிட்டார். அது திருவண்ணாமலை வந்து ஒரு பெரிய மகோன்மதமான இடம். அது எல்லாரும் இழுக்கும் சக்தி. சோனாசலம் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு மலையாக இருக்குதுன்னு சொல்லப்படுற. தங்கமாந்து, வெள்ளியாந்து, மலை. இப்போ வந்து அருணாச்சலம் வந்து கலியுகத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுறது. அங்கே ஈஸ்வரனே மலை ரூபமாக இருக்கார். அதெல்லாம் உணர்ந்து தான் ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகான், விசிறி சாமியார் போன்ற பல மகான்கள் அங்கே தேடின்னு வராங்க. ஸோ எல்லாருமே இந்த சன்னியாசி வாழ்க்கை விரும்புகிற வந்து திருவண்ணாமலைக்கு தான் போகிறான். ஏன்னா முன்னாடி வழி காமிச்சிருக்கா. விசிறி சாமியார் வந்து இப்போ இந்த 3 பேரில் ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகான், விசிறி சாமியாரில் வந்து இந்த லாஸ்ட் பர்சன் இவர் தான். இதை கூட சொல்லுவாள். காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு ரமண மகரிஷி வந்து பிலாங்ஸ் மதுரை அந்த ஏரியா. ஸோ அங்கேருந்து மீனாட்சியில் வந்துட்டாராம். காசி விசாலாட்சிக்கு இவர் வந்துட்டார் ராம் சுப்ரத்குமார். ஸோ சேஷாத்ரி மகான் காமகோடி பரம்பரை காஞ்சிபுரம். ஸோ காமாட்சி, மீனாட்சி, விசாலிபாலுடைய 3 மைந்தர்கள் சொல்லப்படுறது வாழை. ஸோ எல்லாமே ஐக்கியமானது இங்கே திருவண்ணாமலை. இந்த மாதிரி நடந்திருக்கு. சேஷாத்ரி மகான் சமீப காலத்தில் வாழ்ந்த இது விசிறி சாமியார்ன்ற ராம் சரத்குமார் கடைசி இப்போ 2000 எந்த காலத்தில் இதாக என்ன விசிறி சாமியார் வந்து 2001. பாலகுமாரோட பேர் 1946, 2014 வரைக்கும் இருக்காரு நினைக்கிறேன். பாலகுமாரனுடைய பீரியடு. ஸோ பாலகுமாரன் நிறைய எழுதியிருக்கார், சொல்லியிருக்கார். இப்போ எங்கெங்கெல்லாம் ஃபோன் பண்ணுவார் ஒரு ஜீவித காலத்தில். வி ஆர் ப்ரவுட் டு சே தட் வி ஒர்க்ட் வித் ஹிம். அதை சொல்லலாம். 1946 ஜூலை 5 பிறந்து 2018 காலம் மே 15 டைடு அட் தி ஏஜ் ஆஃப் 71 இயர்ஸ். 71 வயசில் பாலகுமார் போயிட்டார். பட் அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய புத்தகம் எழுதியிருக்கார். அம்மா மேலே அதீத பக்தி, குரு பக்தி இதெல்லாம் உண்டு. பரமாச்சாரியார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார் பாலகுமாரன். ஸோ எங்கள்லாம் அதாச்சு ஐஎஸ் ஒண்டர் பக்கத்துலேயே இதுக்கு அடுத்த சீட்டை நமக்கு நம்ம இருக்கும்போது அந்த அனுபவம் தெரியல நமக்கு. சரி, பின்னாடி தான் உணரணும் அதை. இதை சொல்லி இன்றைக்கி விசிறி சாமியார்ன்ற பெரிய மகானை பார்த்துருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் குரு பூர்ணிமா வரைக்கும் பல குருமார்களை பார்க்க போகிறோன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.